உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம சேனலுக்கான டெலிகிராம் சேனல் வந்து நம்ம வச்சிருக்கோம். அங்க வந்து ரீசன்ட் டைம்ல வரக்கூடிய ஆஃபர்ஸ் என்ன டைம் டு டைம் அப்டேட் ஆகுதோ அண்ட் கரெக்டபிள் ஆஃபர்ஸ் அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி வரக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ₹1 ஆஃபர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷோரா நம்மளுடைய சாய்ஸ் டு பெஸ்ட்டுக்கான டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஷோரா நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, போய் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான ஆஃபரை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் த்ரெட்மில் மாடலா என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா வெயிட்ல ரொம்பவே பிரிகாஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரெகுலரா இருக்கக்கூடிய ஒர்க் அவுட்டை ஒரு த்ரெட்மில்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறக்கூடிய எல்லாருக்குமே வந்து த்ரெட்மில் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய அளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு ஜிம்முக்கு போனாதான் ஒரு த்ரெட்மில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்பவே அஃபோர்டபுளான பட்ஜெட்ல நம்மளுக்கு த்ரெட்மில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இ-காமர்ஸ்ல இருக்கு. அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுடைய வீட்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் இருந்தாலே நம்ம அழகா இந்த த்ரெட்மில்ல வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரும்பாலும் உமன்ஸ்க்குலாம் வந்து வீடுகள்ல ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஏன்னா ஜென்ஸாவது வந்து அடிக்கடி வெளியே போவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, சம்திங் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வீட்லயே தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான த்ரெட்மில் வந்து மிகப்பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரேட்டை கொடுக்கும்னு சொல்லலாம். அவங்களுடைய வெயிட்டை வந்து மேனேஜ் பண்றதுக்கு இந்த மாதிரியான த்ரெட்மில் வந்து பெர்ஃபெக்ட்டான ஃபிட்டா இருக்கும். இப்போ நீங்க ஒரு த்ரெட்மில் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்சுவல் வெயிட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த த்ரெட்மிலோட கெபாசிட்டி என்ன அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்மில்ல வந்து கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்மில் வாங்கிட்டீங்க, ஓகே. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மெயினான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு டிஸ்பிளே மாதிரி வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஹேண்ட் வந்து வச்சு நம்ம வந்து நடக்கிறதுக்கோ வாக் பண்றதுக்கோ இல்ல வந்து ரன் பண்றதுக்கோ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் டிஸ்பிளேல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்ல த்ரெட்மில்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நம்மளுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டைம், எவ்வளவு தூரம் நம்ம போகிறோம் அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு. ரெண்டாவது எவ்வளவு கலோரிஸ் வந்து பர்ன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாக்குற மாதிரி. அண்ட் அஞ்சாவது விஷயம் நம்ம கை வைக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய பல்ஸ் எவ்வளவு இதய துடிப்பு இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தபடி அதுலயே வந்து மியூசிக் சிஸ்டம் எதனா கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ல அப்படிங்கறதையும் ஷூரா செக் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு த்ரெட்மில்ல அந்த டிஸ்பிளேவுடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். கூடவே கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத பாருங்க. இன்கேஸ் நீங்க ஸ்மார்ட் போன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் வேணும்னா நீங்க அந்த கப் ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பேட்டரி கேன்ஸ் ஏதாவது வைக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க அதில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வாக் பண்ணிட்டே இருக்கும்போது அப்பப்போ நம்ம அங்கேயும் நவுந்துகிட்டே இருக்க முடியாது. அதே இடத்துல இருந்ததுன்னா இன்கேஸ் நம்மளுக்கு வாட்டர் கன்சப்ஷன் வேணும், இல்ல ப்ரோட்டீன் ஏதாவது எடுக்கிறோம், வே ப்ரோட்டீன் பவுடர் அது மாதிரி ஏதாவதுனா தாராளமா நம்ம ஷேக் மூலமா எடுத்துக்கலாம். நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டீல் ஃப்ரேம்ல பண்ணிருக்காங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்களா, இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும், தட் மீன்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஏன்னா நம்ம பெருக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய த்ரெட்மில்ல வந்து ஒத்தால நவுத்த முடியாது. அதுவே நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு மூவ் ஆனா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஒரு த்ரெட்மில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஷூரா பார்த்துக்கோங்க. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் யூசர் வெயிட் எவ்வளவு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி எவ்வளவு டாப் ஸ்பீட்ல வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல நம்ம இதுல வந்து போக முடியும், தட் மீன்ஸ் வாக் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஷூரா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்க்ளைன் மோட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஹை இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் மலை மாதிரி மேலே ஏறுற மாதிரி, ஒரு சிலது வந்து நார்மலா ரோட்ல போற மாதிரி, இன்னும் கொஞ்சம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் டேப்பரா போற மாதிரி, இந்த மாதிரி மேனுவல் இன்க்ளைன் மோட் கொடுத்துருக்காங்களா இல்ல ஆட்டோமேட்டிக் இன்க்ளைன் மோட் கொடுத்துருக்காங்களான்றத பாருங்க. பெரும்பாலும் ஆட்டோமேட்டிக்கா இருந்தா கொஞ்சம் காஸ்ட் வைஸ்ல அதிகமா இருக்கும், மேனுவலா இருந்தா கம்மியா இருக்கும். பட் நம்ம அந்த ஸ்க்ரூஸை எடுத்து நம்மள இன்க்ளைனை வந்து மாத்தி போடுற மாதிரி இருக்கும். இதுதான் மிக முக்கியமான விஷயங்கள் த்ரெட்மில்ல பார்க்க வேண்டியது. அதே மாதிரி த்ரெட்மில்ல ரன்னிங் ஏரியா எவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கா இல்ல காம்பாக்டா இருக்கா இல்ல கொஞ்சம் நல்லா பெருசா ப்ராடா கொடுத்துருக்காங்களான்றதையும் த்ரெட்மில் வாங்கும்போது பார்த்துக்கோங்க. அதுல இன்பில்டா மோட்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த மோட்டரை பேஸ் பண்ணி தான் அந்த த்ரெட்மில்லே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆகுது இல்லையா. ஸோ அது எவ்வளவு ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க, பீக் எவ்வளவு போகுது, அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா த்ரெட்மில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி த்ரெட்மில் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நம்மளே வந்து DIY இன்ஸ்டாலேஷன் அவங்க ப்ரொசீஜர் கொடுப்பாங்களா இல்ல வந்து அவங்க நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாங்களான்றத பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ராடக்ட்கான வாரண்டி 1 இயருக்கு மேல தராங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் ஒரு த்ரெட்மில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப டீடைலா செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாங்க ஒரு த்ரெட்மில் வாங்குறதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ கண்டிப்பா இதுல வரக்கூடிய பெஸ்டான ப்ராடக்ட் லேட்டஸ்டா என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்கெல்லாம் போகலாம்.
8th பிளேஸ்ல ஃபிட் கிட் த்ரெட்மில் பத்தி பார்க்க போறோம். மேக்ஸிமம் வெயிட் 110 kg வரைக்கும் தாங்கும். மேனுவல் இன்க்ளைன் மோட் கொடுத்திருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 0.8 ல இருந்து 14.8 km/h வரைக்கும் போகும். மேக்ஸிமம் வெயிட் நான் சொன்ன மாதிரி 110 kg தான். ப்ரீசெட் ப்ரோக்ராம் 12 கொடுத்திருக்காங்க. ஃபோல்டபிள் ஹைட்ராலிக் சிஸ்டம் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ட்ரெயினர் LED சீசன் அதே மாதிரி 1 இயர்க்கான வாரண்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 24,499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1254 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 7th பிளேஸ்ல ரிச் த்ரெட்மில் பத்தி பார்க்க போறோம். ஃபோல்டிங் த்ரெட்மில் பீக் 4 HP மாடலா வருது. உங்களுக்கு கார்டியோ எக்ஸசைஸ் ஜிம் மிஷின் அண்ட் 4 இன்க்ளைன் மோட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் அண்ட் 100 kg மேக்ஸிமம் யூசர் வெயிட்டோட வருது. 1 இயர்க்கான மாடல் வாரண்டி அண்ட் பார்ட்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 24,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 138 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல வெல்கேர் த்ரெட்மில் பத்தி பார்க்க போறோம். மல்டிபர்பஸ் ஃபோல்டிங் எலக்ட்ரிக் த்ரெட்மில் மாடலா வருது. மிஷின் வித் LCD டிஸ்பிளே அண்ட் மொபைல் போனுக்கான ரிப்பேர் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் யூசர் வெயிட் 110 kg அண்ட் 12 ப்ரீசெட் ப்ரோக்ராம்ஸோட வருது. ரன்னிங் சர்ஃபேஸ் லென்த் அண்ட் விட்த் பொறுத்த வரைக்கும் 150 x 420 mm வரைக்கும் வருது. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 29,690 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1479 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல காக்டோ த்ரெட்மில் பத்தி பார்க்க போறோம். ஆட்டோ இன்க்ளைன் த்ரெட்மில் வித் 3 HP to 6 HP பீக் மாடலோட வருது. உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 16 km/h வரும். மேக்ஸிமம் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 120 kg வரும். மேக்ஸிமம் வெயிட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 90 kg, வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 110 kg வரைக்கும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். 6 லெவல் ஆஃப் ஸ்ப்ரிங் குஷனிங் அண்ட் ஸ்மூத் ரன்னிங்காக தராங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 33,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 298 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Cultsport த்ரெட்மில் பத்தி பார்க்க போறோம். 4 HP பீக் DC Motorised த்ரெட்மில் மாடல் இது. மேக்ஸிமம் ஸ்பீட் 16 km/h, மேக்ஸிமம் வெயிட் 120 kg. ஃப்ரீ டோர் ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மேனுவல் லூப்ரிகேஷனோட வருது. கம்ஸ் வித் 1 இயர்க்கான வாரண்டி அண்ட் ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்றாங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 37,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 20 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல SPARNOD த்ரெட்மில் பத்தி பார்க்க போறோம். 4.5 HP பீக் மோட்டார் ஆட்டோமேட்டிக் த்ரெட்மில் மாடல். ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் போன் டென்சிட்டி அண்ட் 12 ப்ரீ ப்ரோக்ராம்ஸோட வருது. மேக்ஸிமம் யூசர் வெயிட் 115 kg. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 0.8 to 14 km/h வரும். 1 இயர்க்கான பிராண்ட் வாரண்டி அகைன்ஸ்ட் பார்ட் ஃபெயிலியர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 39,690 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 455 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல PowerMax த்ரெட்மில் பத்தி பார்க்க போறோம். 4 HP ஸ்மார்ட் ஃபோல்டிங் எலக்ட்ரிக் த்ரெட்மில் மாடல். கம்ஸ் வித் ஆட்டோ இன்க்ளைன் MP3 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் DIY ஃபீச்சர்ஸ் வருது. எக்ஸசைஸ் மிஷின் ஃபார் ஹோம் ஜிம் அண்ட் கார்டியோ ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். செமி ஆட்டோ லூப்ரிகேஷன் ஃபார் ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக ப்ரொவைட் பண்றாங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 39,094 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2,396 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல Durafit த்ரெட்மில் பத்தி பார்க்க போறோம். 5.5 HP பீக் DC Motorised த்ரெட்மில் மாடல். மேக்ஸிமம் ஸ்பீட் 18 km/h, மேக்ஸிமம் யூசர் வெயிட் 130 kg. 18 லெவல் ஆட்டோ இன்க்ளைன் அண்ட் ஹைட்ராலிக் ஃபோல்டிங் சிஸ்டம்ஸோட வருது. கம்ஸ் வித் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் டெக்னாலஜியோட தராங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 46,108 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1229 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த த்ரெட்மில் எல்லாத்தையும் Amazon தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணும் அப்படினா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் வீடியோட சந்திக்கிறேன். Signing off, Vijay Baba. See you. Have a nice day.